பணியிடை மாற்றம் நிறைய காவலர்களை கரூர்ல இருக்கவங்கள மாத்திருக்காங்க. அதுவும் அந்த கரூர் இந்த ஸ்டாம்பேட்ல நடந்த நிறைய காவலர்கள் வந்து பணியிடை மாற்றம் மாத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியான முடிவுன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அன்னைக்கு அந்த காவல்துறை ஒரு சரியான பாதுகாப்பு கொடுத்துருந்தா அப்படி ஒரு சம்பவமே நிகழ்ந்திருக்காதுங்கிறது தான் எல்லாரும் சொல்ல வர்றது. இப்போ இன்னைக்கு வந்து முதலமைச்சராகி அவர் போறாரு பல இடங்கள்ல, எவ்வளோ அழகாக அதை ஒழுங்குபடுத்துறாங்க. நீங்க கடைசி இந்த தேர்தல் ஆணையத்தின் கையில் அதிகாரம் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து ஒரு எல்லா இடங்கள்லையும் போனார். எவ்வளோ கூட்டம், அதை எப்படி ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. அப்போ ஏன் வந்து அன்னைக்கு கரூர்ல பண்ணலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ முதல்ல அவங்கள மாத்தினா எல்லாமே சரியாயிரும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. இதற்கப்புறம் நிறைய விசாரணைகள் இருக்கும், அது தொடர்பாக நிறைய கேள்விகள் இங்கே எழுப்பப்படும். எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அதற்கு வந்து முதல் புள்ளியாக அதை பார்க்குறேன். ஏன்னா இது முதல் பிள்ளையார் சுழி மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க எல்லாரையும் தனித்தனியாக எங்கெங்கேயோ மாற்றி மாற்றி அடிச்சிருக்காங்க. இதற்கப்புறம் இந்த விசாரணைன்னு வரும்போது அங்கெங்கேருந்து அவங்க கிளம்பி வரணும். இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் சரியான மூவ் தான். சீர்காழியில வந்து அதாவது மதுக்கடை சூப்பர்வைசரை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால, அதுக்கு பேசினதுனால அதை கைது பண்ணி, அதை கண்டிச்சு வந்து மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மதுக்கடையெல்லாம் அடைச்சி போராட்டம் பண்ணிருக்காங்க. கடைசியாக பேச்சுவார்த்தையில முடிஞ்சிருக்கு. இந்த 10 ரூபா பிரச்சனை எப்போ முடியும்? இந்த 10 ரூபாயை சுற்றி என்ன நடக்குது? அதை வந்து முதல்வரோ அல்லது வந்து அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வரல இல்லையா. இப்போ அது வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லணும். எல்லா இடங்கள்லையும் என்ன விலையோ அதை தான் எம்ஆர்பியில் என்ன இருக்கோ அதுதான் விற்கணும். அதை தாண்டி நீங்கள் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லணும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பன்னு முதல்ல ஒரு எச்சரிக்கையை கொடுத்துடணும். வந்திருக்காங்க, வந்து 2வது நாளே ஒருத்தரை கைது பண்ணும்போது அங்கே உள்ள ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு மேலதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க வாங்கி பழகிருப்பாங்க, இவங்களுக்கு பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. லோக்கலில் வந்து கமிஷன் கேட்குற ரவுடிகள், அப்புறம் அங்கங்கே இருக்கிற அமைப்புகள், இவங்க எல்லாமே வந்து எனக்கு கொடுக்கும்போது எங்கேதான் அவங்க கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு திட்டம், அவங்க மாற்று திட்டம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்களுடைய நியாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு தராங்களோ முதல்ல அவங்கள அடிக்கணும். அடித்து அதுக்கப்புறம் அவங்கள சுதந்திரமாக பணி செய்ய விடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அரசு செய்யணும். முன்னாடியே நீங்கள் ரொம்ப தெளிவாக இது மாதிரி இன்னொரு முறை நடந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுவீர்கள்ங்கிறத சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் பயந்து வேலை பார்ப்பாங்க. பட் ஒரே நாளில் அது செஞ்சிட முடியாது, ஒரே நாளில் அது மாற்றிட முடியுங்கிறது கஷ்டம். மெல்ல மெல்ல தான் மாற்றணும். ஒரேடியாக சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து.